ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இட்லி செய்வோம். இட்லி செய்கிறதுக்கு உளுந்து ஒரு சுண்டு எடுத்திருக்கிறேன், வெள்ளை உளுந்து எடுத்திருக்கிறேன். வெள்ளை உளுந்து இரவு ஊற போட்டு காலமை அரைச்சிருக்கிறேன். காலமை அரைக்கும்போது கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சினான். அரைச்ச பிறகு ரவை எடுத்திருக்கிறேன். ஒரு சுண்டு உளுந்துக்கு 4 சுண்டு ரவை எடுத்திருக்கிறேன். அதை ஸ்டீமரில் அவிய வச்சு அரைச்ச உளுந்தோக்கு உப்பும் போட்டு அதுக்குள்ளே ரவையும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் உப்பு போட்டால் புளிக்குமென்று சொல்கிறவ, அதால் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் காலமே குழச்சி வச்சு பின்னேரமே புளிச்சிடும். சில நேரம் குளிரண்டா புளிக்காது, கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், குழச்சி வச்சு நான் எப்படி புளிச்சிட்டுதுண்டு பாருங்கள். நல்லா புளிச்சு வந்துட்டுது எனக்கு. நான் யாழ்ப்பாண முறைப்படி தாளிச்சும் போட்டு தான் நான் இட்லி சுடுறேன். நான் சின்ன வெங்காயம் இல்லைன்னுட்டு பெரிய வெங்காயம் வெள்ளை வெங்காயம் தான் இருந்தது. அதை தாளித்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இட்லி தட்டில் வைக்க போகிறேன். நான் என்னட்ட பெரிய இட்லி சட்டி தான் இருந்தது. ஒரு இட்லி தட்டில் 6 இட்லி படி வைப்பேன். நான் நார்மலாக சின்ன பிள்ளைகளுக்கு இட்லியண்டா கொஞ்சம் விருப்பம் எங்களோட வீட்டில், அதால் நான் இட்லி அடிக்கடி போடுவேன். பாருங்கள், எனக்கு இட்லி கொஞ்சம் சொப்டாக தான் வரும். நான் கொஞ்சம் தண்ணி பதமாக தான் குழச்சும் வைக்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் இட்லி கொஞ்சம் எனக்கு நல்லா வருமண்டபடியாக நான் அடிக்கடி போடுறது. ஒருக்கா செய்துட்டு விட்டால் நல்லா வராது, அடிக்கடி செய்து பார்த்தா தானே வடிவாக வரும். இந்த அவிஞ்சிட்டுது இட்லி நல்ல சாஃப்டாகவும் நல்ல பூ போல் வந்திருக்குது. ஒரு டிப்ஸ் உண்டு, இந்த தண்ணிக்குள்ளே கரண்டியை வச்சுட்டு எடுத்து இப்படி நீங்கள் செய்து பாருங்கோ. இப்படி இட்லி எடுத்து பாருங்கோ, ஒட்டாமல் வரும். எனக்கு நார்மலாக ஒட்டாமல் தான் வாரது. இட்லியோட எனக்கு இட்லியும் சாம்பாரும் பண்ணால் ரொம்ப விருப்பம். எங்கள்கிட்ட விட்ட இட்லி வச்சா மீன் குழம்பு வைக்கணும், இல்லைன்னா இறால் கறி வைக்கணும். இன்றைக்கு நான் இறால் கறியும் சட்னியும் தான் செய்தேன். நான் அதால் இறால் கறியும் சட்னியோடையே இன்றைக்கி சாப்பாடை முடிச்சிட்டோம். இரவு சாப்பாட்டை இட்லி நார்மலாகவே எனக்கு ஒருக்கா இட்லி வச்சா 18 இட்லி வரும். அதால் ஓகே, எனக்கு ஒருக்கா வச்சாலே நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்ருவோம் 4 பேரும். நார்மலாக இட்லி அரிசியிலையும் போடுவாங்க சில பேர் இட்லி அரிசியும் வாங்கி போடுவாங்க. சில பேர் ரவையிலையும் போடுவாங்க. நான் இன்றைக்கி ரவையில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இட்லி நல்ல சாஃப்டாகவும் நல்ல பஞ்சு போல் வந்திருக்குது எனக்கு இட்லி. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இதுதான் என்னுடைய சேனல். இட்லி ஃபினி. என் மகள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொன்னவா, நல்லா இருக்குன்னு சொல்லி அவள் தானும் வீடியோவில் வரப்போகிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டா. ஓகே, அவையும் நான் போட்டிருக்கிறேன். நன்றி, பாய்.